சீக்கிரமாவே இந்த இடத்தை பத்தி நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அது கிடக்கட்டும், முதல்ல இந்த இடத்தை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். நீங்க கேட்ட மாதிரி நருட்டோ ஷிப்புடன்ல இருக்க பார்ட் 4 தக்லீஃப் உங்களுக்காக இதோ வந்துருச்சு. வேணும்னா நம்ம 2 பேரும் தனியா போய் இத பத்தி பொறுமையா பேசலாமா? நீ வந்தனா எல்லாத்தையும் சொல்லுவேன். டேய் கிழவா, யார்கிட்ட வந்து என்ன கேக்குற? நான் இந்த ஊரோட ஹொக்காகேடா. இந்த ரணகலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குதா? இல்ல இல்ல, பொய்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. என் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே உண்மைதான். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான், போங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம நருட்டோ ஷிப்புல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான தக்லீஃப் பார்க்க போறோம். வாங்க பார்க்க போலாமா? உன் கண்ணை வச்சு என்ன வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. பேசிக்கிட்டு இருக்கும் போது போயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அக்காட்ஸ்கி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். என்னதான் மோசமா அடிபட்டு இருந்தாலும் சாஸ்கே இப்ப பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான். அந்த அகாட்ஸ்கியோட லீடரை நம்ம நேரடியா தாக்குறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சரி, அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற ஜுராயா? இனி நாம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. கொஞ்சம் அந்த வாயம் ஒண்ணு நல்லா இருக்கும். பாரு, இங்க பாரு, நம்ம கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யறோம். நமக்கு ரெஸ்ட் முக்கியம். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறத தவிர வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அந்த நாதன் ஹைட் அவுட்ல நீ என்னத்த கிழிச்ச? என்ன பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ அது சரி, என்னமோ வரவே மாட்டேன்னு பெருசா பேசுன. அப்புறம் எதுக்கு மேடம் வந்தீங்க? என்னமோ நான் தான் இந்த ஊரோட ஒக்காக என்ன பெருசா பேசுனீங்க. ஏதோ மத்த நிஞ்சாக்கள் வேலை செய்யறாங்களா? எனக்கு குதூகலம் கேக்குதா? அப்ப சரி, ஆரம்பிக்கலாம். ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கைதான். இவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பாரா, அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர? சில அடிமட்ட விலங்குகளால கூட சக்கராவை உணர முடியுமா என்ன? அதுங்களால நமக்கு எந்த பயனும் இல்ல. உன்ன மாதிரிதான் கரன். இந்த சக்கரா ஹாய்டா. என்ன? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு, இவனுக்கு, அவனுக்கு நல்லா போதா? அது என்னன்னா, இது சாஸ்கேயோட பழைய ட்ரெஸ். இதுல அவனோட வேர்வை வாசனை கலந்திருக்கு. அதனால சரி, இப்ப சாஸ்கே தூக்கி போட்ட பழைய ட்ரெஸ்ஸ வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமால, அது பேப்பர்ல ரக்க முளைச்சிட்டா மட்டும் நீ ஏஞ்சலா மாற முடியுமா என்ன? அந்த அக்காட்ஸ்கி இடத்துல சாஸ்கேக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஒருவேளை அங்க இட்டாச்சி இருப்பாரோன்னு நீ சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல, ஒரு விதமான பயம்தான். போனவ ஒரேடியா போயிட்டா போல. நான் போய் பார்த்துட்டு வரேன்.
ஏய், என்னை விட்டு நகர்ந்து போ. பிஞ்சு வயசுலயே நெஞ்சு பூரா பில்டப். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆவாதுன்னு உனக்கு சொல்லி தரலையாப்பா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படின்னா உண்மையான ஒரு ஆம்பளைனா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அப்படியும் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அது மட்டும் கிடையாது. தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. வாய மூடுறியா? ஓவரா பேசாத. உலகத்துல பொண்ணுங்கன்னு ஒருத்தங்க இல்லன்னா பசங்களுக்கு ரிஜெக்ஷனே இருக்காது. என்ன இன்னைக்கு கரெக்டா பேசுற? ஒழுங்கா வழிய விடு. ஷேடோ க்ளோனா? வாவ். சும்மா கிண்டல் பண்ணேன். நான் சொன்னேன்ல, நான் ஜெயிச்சு நீ தோத்தனா மரத்துக்குன்ன கட்டி என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். போதும், சும்மா இரு. ஒன்னுத்துக்கும் உதவாத மொக்க மூஞ்சி. யோசிச்சு பாருங்க, ஹிடன் லீஃப் வில்லேஜுக்குள்ள இப்படி ஒரு பசுமையான லொகேஷன்ல 2, 4, 6, 8 ஒருத்தரை எதிர்த்து 8 பேர்னா என் லக்கு எவ்வளவு டொக்கு வாங்கியிருக்கோம். என்ன ஒரு ஆச்சரியம், நெஞ்சா ஆகிறதுக்கான நோக்கம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டானா? சுனாடே மட்டும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களையும் நான் என் கையில போட்டுப்பேன். தீர்க்க தரிசனம் நடக்கிற வரைக்கும் இருக்கணும். கொஞ்சம் இருங்க. நான் பலசாலி ஆகணும்னு நினைச்சதே பொண்ணுங்க மத்தியில கொஞ்சம் ஃபேமஸா இருக்கணுங்கிறதுக்கு தான். உங்களை மாதிரி தவளைங்க கிட்ட ஃபேமஸா இருக்கல்ல. ஏன்பா நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒன்னு அட்டாக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அப்ப அந்த சீன் இல்லையா? எல்லாரும் கவனிங்க, தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தரா இவனை தாக்குங்க. ஏப்பா உன் மைண்ட் வாய்ஸ் வெளியே கேக்குதுப்பா. கனவுல எனக்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, வக்ர புத்தி கொண்ட நீ ஒரு சிறந்த நிஞ்சாவா மாற தகுதி அடைவ. அது நடந்ததுமே உனக்குன்னு ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும். வக்ரமா? என்ன பேரு ஞாபகம் இல்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்காரு. பெரிய புரட்சியாளனுக்கு வழிகாட்டினதா நினைச்சு என்ன பாராட்டுவாங்கல்ல. நீ புரட்சியாளனோ வழிகாட்டியோ யாரா வேணா இரு, ஆனா இப்ப என்கிட்ட அன்பா பேசு. பேப்பர் கூட பேசுறதை விட உன் கூட பேசுறது நல்லாதான் இருக்கு. இத வாங்கிக்க. உங்க கண்ணிலே வரல விட்டு ஆட்டிட்டல சென்பாய். நீ இப்ப என்ன பண்ண போற? நீங்க 2 பேரும் சொல்லல, என்னோட ஜூட்சுவை பயன்படுத்தி உங்க 2 பேரையும் தவளையா மாத்திடுவேன். என்னாச்சு நருட்டோ? சவுத் ஃபாரஸ்ட்ல நமக்கு கிடைச்ச சென்ஸ் எல்லாமே போலியானது சென்சை. அப்படியா? எதுக்கு இப்ப நீ மூஞ்சிய தொங்க போட்டு வச்சிருக்க? மனம் தளராத, எழுந்திரு விழித்திருன்னு விவேகானந்தர் சொல்லி இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, நீங்க மாறவே இல்ல சென்சை. அப்ப பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க. மிஸ்டர் காமாக்கா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதிரிங்க முன்னாடி இப்படி மொக்கம் பண்ணாதீங்க, புரியுதா? ஃபார்மேஷன் பி நாம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. என்ன பசங்களா சீரியஸ் ஆயிட்டீங்களா? அப்படின்னா நானும் அதுக்கு ஈக்குவலா ரெடி ஆகணும் இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான இடத்துல எங்க எல்லாரையும் சமன் பண்ற? நீங்க எங்க அங்க ஓடுறீங்க? இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது.
சஹானாவா? எப்பா 3 பேரை சேர்ந்து ஒரு அப்பாவி அட்டாக் பண்றீங்களே, இது உங்களுக்கே அக்லியா இல்ல? பாருந்தா மன்னிச்சுக்கங்க பாஸ் மேம். இருக்கட்டும், ஆனா உனக்கு தான் இந்த ஃபார்ம் எடுக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா நீ தான் பொண்ணுங்களுக்கு இந்த உருவம் பிடிக்காதுன்னு சொல்லுவியே. இவன் அப்ப போனவனாச்சே, இப்பதான் வரியா? அப்பா கேண்டல் பண்ணே. சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். வெறும் அந்த 2 தவளைகளை சமன் பண்றதுக்காக தான் அவன் இவ்வளவையும் பண்ணானா? அச்சச்சோ, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நிஞ்சா ஆட் ஆ உவா அடா அடிஷா ஆ கச்சகா. என்ன மாதிரியான ஜூட்ஸு இது? இந்த ஜூட்ஸுக்கு நான் வைக்க போற பேரு நிஞ்சா ஆட் வேக்கமோல் ஜூட்சு.